ரொம்ப நாளாக வீடியோ போடவே முடியல. அடிக்கடி எடுத்த வீடியோவெல்லாம் சேர்த்து ஒரே வீடியோவாக போட்டிருக்கேன். இது தைப்பூசத்துக்கு அன்னைக்கு எடுத்த வீடியோ. இது காலையில் பூஜை சாமான்லாம் தேய்ச்சி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு போயிட்டேன். ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கப்புறமா வெளிவாசல் மட்டும் பெருக்கி கோலம் போட்டுட்டு வாசலில் விளக்கேற்றி விட்டுட்டு சாமி கும்பிட்டு தான் இன்றைக்கி கோவிலுக்கு போகலான் இருக்கேன். எப்போவுமே செவ்வாய்க்கிழமையில் திருப்பூரூர் முருகர் கோவிலுக்கு போகுவேன். இன்றைக்கி தைப்பூசத்தோடு சேர்ந்து வந்திருந்ததால் போயே ஆகணும்னு சொல்லிட்டு கடகடன்னு எல்லா வேலையும் முடிச்சுட்டு கோவிலுக்கு கிளம்பிட்டேன். நல்ல நாள்லேயே ரொம்ப கூட்டமாக இருக்கும். உள்ள சாமியை பார்க்க முடியாது. இன்றைக்கி சாமியை பார்க்க முடியுதோ இல்லையோ சுற்றி ஒரு விளக்க மட்டும் போட்டுட்டாவது வருவோன்னு சொல்லிவிட்டு நானும் புகழ மட்டும் கிளம்பிட்டோம். பூஜாவுக்கு படிக்கிற வேலை இருக்குன்னு இருக்கிறதால வரலை. போகிற வழியெல்லாம் நல்லா டிராஃபிக்காக இருந்தது. ரொம்ப விசேஷமாக இருக்குது இந்த வருஷம். ரொம்ப கூட்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன். உள்ளே போகிறதுக்கே வழி இல்லை. நின்று கொஞ்சம் பொறுமையாக தான் போகிற மாதிரி இருந்தது. குளத்துல தெப்பமும் அன்றைக்கி விடுறாங்கன்னு நினைக்கிறேன். அந்த இடத்துலையும் நல்லா கூட்டமாக இருந்தது. கொடிமரத்தை சுற்றி பார்த்திங்கன்னா ரொம்ப விளக்கு போடுற இடம்லாம் நிற்கவே முடியலை. விளக்கு கூட போட முடியல, அந்தளவுக்கு கூட்டமாக இருந்தது. இவ்வளோ கூட்டமாக இருக்கும்னு நினைக்கவே இல்லை. லைனை விட்டு பார்த்திங்கன்னா சுற்றியுமே கூட்டம் அதிகமாக இருந்தது. கயிறு கட்டி விட்டு அனுப்பிச்சி இருந்தாங்க. ஆனாலுமே ரொம்ப க்ரௌடாக இருந்தது. நடக்கக்கூட இடம் இல்லை. இன்றைக்கி பிரகாரத்தை மட்டும் சுற்றி விழுந்து கும்பிட்டு வந்துடலான்னு முடிவு பண்ணிட்டேன். உள்ளே போகும்போதே முருகர்கிட்ட மட்டும் கொஞ்சம் போய் நின்றுட்டு விபூதி குங்குமம் வாங்கிக்கிட்டு வெளியில் வந்துட்டேன். விளக்கு போட்டுட்டு கூட்டத்தில் புகழ தூக்கிட்டு போயிட்டு வர்றதுக்கே கொஞ்சம் பயமாக இருந்தது. அவன் இன்றைக்கி இடுப்பில் தூக்கி வச்சுட்டே இருக்க சொல்லியிருந்தான். ஓரளவுக்கு உள்ள சாமியை சுற்றி வெளியில் தெப்பத்தாண்ட கொஞ்ச நேரம் நின்றுட்டு இருந்தோம். அங்குமே கூட்டமாக இருந்தது. கிட்ட போய் சாமியை அந்தளவுக்கு பார்க்க முடியல. சரி வந்துட்டோம். மறுநாள் குலோப் ஜாமுன் பாக்கெட் வாங்கி வச்சுருந்தேன். ஒரு வாரம் ஆயிடுச்சு. அம்மா செஞ்சு கொடுங்கன்னு புகழ் கேட்டுகிட்டே இருந்தான். சரி சக்கரை வாங்கலை, ரேஷனில் வாங்கினதுக்கப்புறம் செஞ்சு தரேன்டான்னு. இருந்தாலும் புகழ் கேட்டுகிட்டே இருந்ததால் இன்றைக்கி கடையிலேயே சக்கரை வாங்கிட்டு புகழுக்காக அதுவே செஞ்சிட்ருந்தேன். இது நல்லா நெய் தடவி ரோல் பண்ணி நம்ம சாஃப்டாக சுட்டால் சூப்பராக இருக்கும். நம்ம கடையில் வாங்குறத விட வீட்டில் செய்கிற குலோப் ஜாமுன் எத்தனை சாப்பிட்டாலுமே திருப்தியாகாது. இது 40 உருண்டை கிட்ட வந்தது. என்னோடய பசங்க 2 நாளில் காலி பண்ணிட்டாங்க. அன்றைக்கி செஞ்சதுலேருந்து எனக்கு ஒரே முத்தம் கொடுத்துட்டு அம்மா அடிக்கடி செஞ்சு தாங்கன்னு சொல்லி கேட்டுருந்தான். கொஞ்ச நேரம் ஊறினதுக்கே குலோப் ஜாமுன் சூப்பராக இருந்தது. குழந்தைக்காக ஒரு 4 மட்டும் டக்குன்னு போட்டு எடுத்து கொடுத்துட்டேன். மறுநாள் சாப்பிடும்போது இன்னுமே சாஃப்டாக சூப்பராக இருந்தது. இன்னும் ஒரு பாக்கெட் இருக்குது. அதை சீக்கிரமாக செஞ்சு கொடுத்துடணும். இல்லைன்னா அதை கேட்டுக்கிட்டே இருப்பான் எப்படியும். குலோப் ஜாமுனுக்கு எண்ணெய் கடாய் வைக்கிறதால அதையே அப்படியே பூரிக்கு யூஸ் பண்ணிக்கலான்னு சொல்லிவிட்டு அன்றைக்கி நைட்டு பூரி பீட்ரூட் அல்வா தான் பண்ணியிருந்தேன். எனக்கு பீட்ரூட் பூரியெல்லாம் சாப்பிட்றத விட அல்வாவாக பண்ணால் தான் எனக்கு பிடிக்கும். அப்படி தான் என்னால் பீட்ரூட் சாப்பிட முடியுன்றதால என்னோடய பசங்களுக்குமே நான் அப்படியே பழக்கி விட்டுட்டேன். எங்கள் ஸ்கூல் ஆனுவல் டேக்காக நாங்கள் போய் சாரீ எடுத்திருந்தோம் ஒரே மாதிரி. அந்த சாரீக்கு ஆரி ஒர்க் போடலான்னு சொல்லிவிட்டு அதை தான் இன்றைக்கி ப்ளவுஸை தனியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ரொம்ப நாள் ஆச்சு ஆரி ஒர்க் போட்டு. எனக்கு சிம்பிளாக போட்டு ரெடி பண்ணிக்கலான் இருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.